ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜனவரி 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம்னா பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சுகந்தீப் சிங் பேடி அவர்களுடைய தலைமையில் தான் இந்த குழு அமைக்கப்பட்டது. இது ஒரு மூவர் குழுவினர். இவங்க தான் ஆராய்ந்து அறிந்து அறிக்கையை கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா எந்த ஆண்டிலிருந்து மத்திய பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யும் நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 2017 பிப்ரவரி 1ஆம் தேதி தான் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிற நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்ற உள்ளார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அடுத்து பார்த்தோம்னா 2025 சர்வதேச கட்டிடக்கலை விருதை பெற்ற கட்டிடம் எது? கவுஹாத்தி விமான நிலையம் அசாமில் இருக்கு. அதுதான் 2025க்கான சர்வதேச கட்டிடக்கலை விருதை பெற்றிருக்கு. வாழும் காடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த விமான நிலையத்தில் பார்த்தோம்னா ஃபுல்லாக மூங்கில் மரத்தில் செஞ்சுருப்பாங்க. அதனால தான் இது வாழும் காடு என்று அழைக்கப்படுகிறது. இதை கட்டின கட்டிடக்கலை நிபுணர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நூர் கரீம் அப்படின்றவர் தான் இந்த விமான நிலையத்தை வடிவமைச்சார். அடுத்து பார்த்தோம்னா போப்ஸ் பட்டியலில் 30 வயதுக்குட்பட்ட 30 பிரபலங்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ள இந்திய வம்சாவளி பெண் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாணி ராமதுர்கம் அவங்க தான். இவங்க என்ன இது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பயங்கரவாதிகள் பண பரிவர்த்தனையில் பண மோசடி செய்வதற்கு ஆப்பிள் பே செயலி தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதில் கவனம் செலுத்தினாங்க. அதனால தான் போப்ஸ் பட்டியலில் 30 வயதுக்குட்பட்ட 30 பிரபலங்கள் பட்டியலில் இந்திய வம்சாவளி பெண்ணான கல்யாணி ராமதுர்கம் அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா எந்த நாடுகளுக்கு இடையில் ஏற்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதில் நிலுவையில் உள்ள பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காண இரு தரப்பும் முடிவு செய்துள்ளது. இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில தான் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்த போறாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தில் மொத்தம் 27 நாடுகளை உள்ளடக்கி இருக்கு. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி, அதாவது இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஏற்றுமதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 17% ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து இந்தியாவுக்கு எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 9% ஏற்றுமதி பண்ணுறாங்க. அடுத்து எந்த மாநிலத்தில் தொலைதூர பகுதிகளில் வாழும் முன்னாள் படையினருக்கு அத்தியாவசிய மருந்துகளை அவர்களின் வீடுகளுக்கே சென்று விநியோகிக்கும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கிம் மாநிலம் தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இராணுவத்தினுடைய திரிசக்தி படைப்பிரிவு சோதனை முறையில் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து தரைப்பரப்பில் வான் இலக்குகளை தாக்கி அழிக்கும் மேம்படுத்தப்பட்ட LY-80 ஏவுகணை சோதனையை எந்த நாடு வெற்றிகரமாக சோதனை செய்தது? பாகிஸ்தான் நாடு தான் LY-80 அப்படின்ற தரைப்பரப்பில் வான் இலக்குகளை தாக்கி அழிக்கும் மேம்படுத்தப்பட்ட ஒரு ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்காங்க. இன்ஸ்பயர்ட் காம்ஃபர்ட் 2026 13வது இராணுவ கூட்டுப்பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையில நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில தான் நடைபெற்றது. அடுத்து பாகிஸ்தானின் உயர் பாதுகாப்பு அமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரும் வகையில் அரசியல் அமைப்பின் எந்த சட்டப்பிரிவில் திருத்தம் மேற்கொண்டது? அரசமைப்பு சட்டப்பிரிவு 243 தான் திருத்தம் கொண்டு வந்தாங்க. அவங்களதுல இருக்க கூட்டுப்படை தளபதிகள் குழுவின் தலைவர் அப்படின்ற பதவியை நீக்கிட்டு இந்தியாவில் இருக்க பாதுகாப்பு படைகளினுடைய தலைமை தளபதி அப்படின்ற ஒரு பதவியை எடுத்துட்டு வராங்க. கூட்டுப்படை தளபதிகள் குழுவினுடைய தலைவர் பதவி நீக்கப்பட்டு பாதுகாப்பு படைகளினுடைய தலைமை தளபதி அப்படின்ற பதவியை கொண்டு வராங்க. எந்த விதியை பயன்படுத்தி அப்படின்னு பார்த்தோம்னா அரசமைப்பு சட்டப்பிரிவு 243 பயன்படுத்தி. அடுத்து அதிசக்தி வாய்ந்த சூரிய புயலால் புவி காந்தப்புலத்தில் ஏற்படும் தாக்கம் குறித்து எந்த விண்கலம் புதிய தரவுகளை அளித்துள்ளதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆதித்யா L1 அப்படின்ற ஏவுகணை தான் விண்கலம் தான் பார்த்தோம்னா தரவுகளை அளிச்சிருக்கு. அதாவது டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்கு. 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சூரிய புயல் பூமியை தாக்கியது. இப்போ அதிசக்தி வாய்ந்த சூரிய புயலால் புவி காந்தப்புலத்தில் ஏற்படுற தாக்கம் குறித்து இந்த ஆதித்யா L1 அப்டேட் பண்ணிட்டு இருக்கு நமக்கு. அடுத்து பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தகுதி பெற்றவர்கள் யார்? நம்பர் 1 வீராங்கனையான சபலென்காவும் உக்ரைனினுடைய மார்த்தா கோஷ்டியும் இந்த பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் முதலிடத்தில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தகுதி பெற்றிருக்காங்க. அதாவது டென்னிஸ் போட்டியில் நம்பர் 1 வீராங்கனையான சபலென்காவும் உக்ரைனினுடைய மார்த்தா கோஷ்டியும் பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அடுத்து குரல் வாரம் எப்பொழுது அனுசரிக்கப்படும்
செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் கடைசி வாரம் ஆண்டுதோறும் வந்து அனுசரிக்கிறோம். அடுத்து, எந்த உயிரினத்தின் பயண வழித்தடங்களை கண்காணிக்க செயற்கைக்கோள் டிராக்கர் பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது? ஆலிவ் ரிட்லி வகை கடல் ஆமைகளுக்கு தான் வந்து இந்த செயற்கைக்கோளை வந்து பொருத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 ஆமைகள் மீது பொருத்துறாங்க. டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை சென்னை டு கன்னியாகுமரி வரை உள்ள தமிழக கடல் பரப்பில் வந்து முட்டையிடுவது வழக்கம். இப்போ இந்த செயற்கைக்கோள் டிராக்கர் வந்து பொருத்துறது மூலமாக அந்த ஆமைகளோட வழித்தடத்தை வந்து நம்மளால் அறிஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ளிப்பர் டேக் பொருத்தும் பணியும் வந்து தொடங்கியிருக்காங்க. எத்தனை ஆமைகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 500 ஆமைகளுக்கு வந்து இதை பொருத்துறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அதிக ஆபத்துள்ள மீன்பிடி பகுதிகளை அடையாளம் காணுவதற்கும் முட்டையிடும் இடங்களை கண்டறிவதற்கும் வந்து பொருத்துறதுக்காக, அதாவது இந்த ஆமை இனங்களை வந்து நம்ம காப்பாற்றணும் அழிவிலிருந்து அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான இதெல்லாம் இது பண்ணுறாங்க. செயற்கைக்கோள் டிராக்கர், ஃப்ளிப்பர் டேக் அப்படின்றது வந்து பொருத்துறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.